பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட முதல் நாள்லயே நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கெமிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை, அதாவது வாக்குவாதமே ஏற்பட்டுருச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து, அதாவது ஸ்டேஜ்ல இருந்தே தற்பெருமை பேச ஆரம்பிச்சுட்டாரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு. ஸோ நேற்று என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு தலையில ஒரு கொட்டு வச்சாப்புல, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாரு. ஸ்டேஜ்லயே நான் பண்ணி காமிக்கிறேன்லாம் சொல்லியிருப்பாப்புல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், மூடிக்கிட்டு போ அப்படின்னு அனுப்பி வச்சாரு. ஆனாலும் அடங்காத நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நடிச்சு காமிக்கிறேங்கிற பேர்ல நடிச்சு காமிச்சு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கூட இருக்கிறவங்க காதுல ரத்தம் வர வர தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இது காமெடிக்கு தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவரையே நம்பிக்கிட்டு இருக்கிறாப்லையாட்டுக்கு, நம்ம ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஆக்டிங்கை பத்தி தான் பேசுறாரு தற்பெருமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரொஃபஷனல், அவர் வந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் இல்லையா? ஸோ அந்த ப்ரொஃபஷனலை பத்தி தற்பெருமை பேசி பில்டா விட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இதை கேட்டுக்கிட்டு இருந்த கெமி வந்து இதெல்லாம் கூகுள்லயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையாட்டுக்கு. ஸோ அதுல இருந்து திவாகருக்கும் கெமிக்கும் பயங்கர சண்டை. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, உனக்கு என்ன தெரியும் பார் கவுன்சிலை பத்தி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே ஏற்பட்டுருச்சு. ஸோ கெமிக்கும் தெரியும் இல்லையா, வாட்டர்மெலன் ஸ்டாரை போட்டு சாத்துனா நமக்கு ஃபேமஸ் வரும், ஓட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரை யாரெல்லாம் போட்டு அடிக்கிறாங்களோ அவங்களாம் ஃபேமஸ் ஆகலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.